TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். புதிய ஜனாதிபதி பதவியேற்ற 10 அல்லது 12 நாட்களுக்குள் பாராளுமன்றத்தை கலைத்து அடுத்த 35 நாட்களுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. சில போலீஸ் அதிகாரிகள் தேர்தல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை காட்டாமல் இருப்பது குறித்து பஃப்ரல் அமைப்பு விசனம். நேருக்கு நேர் விவாதத்திற்கு வருமாறு ரணிலுக்கு அனுரகுமார சவால். நாட்டில் புதியதொரு அரசியல் சக்தி விஸ்வரூபம் எடுத்து வருவதாக கலாநிதி MS அனீஸ் கருத்து. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காணத் தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் இன்று கிளிநொச்சியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே அவரை போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தி எழுதப்படும் வரையில் அவர் விடுவிக்கப்பட்டதாக தகவல் கிடைக்கவில்லை. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு அமைக்கப்படும் அரசாங்கத்துடன் உதவி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் இன்று அறிவித்திருக்கிறது. இலங்கைக்கான உதவி திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. படுமோசமான நெருக்கடியில் இருந்து இலங்கை முழுமையாக வெளிக்கிளம்புவதற்கு வசதியாக இதுவரையான முன்னேற்றங்களை பேணி பாதுகாப்பது முக்கியமானதாகும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி கோசா கூறியிருக்கிறார். இலங்கையில் தேர்தல் பிரசாரங்களின் போது எதிர்க்கட்சிகள் கூறுவது போன்ற விரிவுபடுத்தப்பட்ட கடனுதவி திட்டம் தொடர்பில் கடன் நிலைபெற்று தன்மை மதிப்பீட்டை மீளாய்வு செய்வது சாத்தியமா என்று கேட்கப்பட்ட போது அதற்கு பதிலளிக்கையிலேயே அவர் அவ்வாறு கூறினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை தீர்மானத்தை எடுப்பது இலங்கை மக்களின் பொறுப்பு. சர்வதேச நாணய நிதியத்தை பொறுத்தவரை புதிதாக தெரிவு செய்யப்படும் அரசாங்கத்துடன் உதவி திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். கடனுதவி திட்டத்தின் மூலமாக இதுவரையில் காணப்பட்ட முன்னேற்றங்களை பாதுகாப்பது முக்கியமானது என்பதே எமது நிலைப்பாடு என்றும் ஜூலி கோசாக் கூறினார். அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்படும் புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு 10 அல்லது 12 நாட்களுக்கு இடையில் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் என்றும் அவ்வாறு கலைக்கப்பட்டு 35 நாட்களுக்கு பிறகு அடுத்த பாராளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் என்றும் அதை 66 நாட்களுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியிருக்கிறார். புதிய ஜனாதிபதி விரும்பினால் தற்போதைய பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த வருடம் முடியும் வரை ஆட்சி செய்யவும் முடியும் என்று அவர் கூறினார். விவாதம் ஒன்றுக்கு சர்வதேச நாணய நிதியத்தை அழைப்பது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த யோசனையை நிராகரித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் தன்னுடன் நேருக்கு நேர் விவாதத்திற்கு வருமாறு இன்று அவருக்கு சவால் விடுத்திருக்கிறார்.
அம்பலாந்தோட்டையில் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய திசாநாயக்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சி அலைவரிசையில் விவாதத்தை ஏற்பாடு செய்ய முடியும் என்றும் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் எந்த விடயம் குறித்தும் விவாதிக்கலாம் என்றும் கூறினார். ஜனாதிபதி விக்ரமசிங்க தேர்தல் மேடைகளில் என்னை நோக்கி கேள்வி கணைகளை தொடுத்த வண்ணம் இருக்கிறார். அதனால் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு அவருக்கு நான் சவால் விடுத்தேன். அதற்கு அவர் சர்வதேச நாணய நிதியத்தையும் அதில் இழுத்து விடுகிறார். எமது ஜனாதிபதி தேர்தலில் சர்வதேச நாணய நிதியமும் போட்டியிடுகிறதா என்று அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பினார். குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளரை நீதிமன்றில் இன்று முன்னிலையாகுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலத்திரனியல் விசா முறை தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால உத்தரவை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இலத்திரனியல் விசா முறையை அமுல்படுத்துவதை தடுக்கும் உத்தரவை அண்மையில் பிறப்பித்திருந்தது. போலீஸ் மா அதிபரோ அல்லது பதில் போலீஸ் மா அதிபரோ இல்லாத நிலையிலும் கூட ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை பேணுவதில் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதற்காக போலீஸ் திணைக்களத்தை பாராட்டி இருக்கும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பான பெஃப்ரல் குறிப்பிட்ட சில போலீஸ் அதிகாரிகள் தேர்தல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை காட்டாமல் இருப்பது குறித்து விசனம் தெரிவித்திருக்கிறது. வவுனியா மற்றும் பதுளை போலீஸ் தலைமையக பிரதம போலீஸ் பரிசோதகர்கள் தேர்தல் சட்டங்களை நடைமுறைப்படுத்த தவறியதாக பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவருக்கு முறைப்பாடு செய்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் கூட்டாக ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அதன் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது குறித்து அதிருப்தி வெளியிட்டிருக்கும் உயர்மட்ட சீன ராஜதந்திரி ஒருவர் இலங்கை அவ்வாறு தடை விதித்திருப்பதை சில நாடுகள் அவற்றின் ராஜதந்திர வெற்றியாக கருதுகின்றன. ஆனால் அது அவ்வாறான ஒரு வெற்றி அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு துறைமுக நகர கண்காட்சி மண்டபத்தில் இன்று ஊடகவியலாளர்கள் குழு ஒன்றுடனான கலந்துரையாடலின் போது சீன தூதரகத்தின் பிரதானி யான்விக் ஷூ சீனாவுடன் மிகவும் நெருக்கமான உறவை கொண்ட நாடான இலங்கை ஆய்வு கப்பல்களை தடை செய்யும் அத்தகைய முடிவொன்றை ஏன் எடுத்தது என்று சீனாவில் உள்ள பலர் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்புகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மூன்றாம் தரப்பு ஒன்றின் வேண்டுகோளின் பேரிலேயே அந்த முடிவை இலங்கை அரசாங்கம் எடுத்தது. அதை தங்களது ராஜதந்திர வெற்றியாக சில நாடுகள் கருதினாலும் சீனா அமைதியாக இருக்கிறது. இலங்கையில் நிலவும் நெருக்கடியான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சீனா அக்கறை காட்டவில்லை. இலங்கையின் சுயாதிபத்தியத்தை சீனா மதிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று விடுவாரோ என்று ஏனைய வேட்பாளர்கள் அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த கட்சியின் மக்கள் செல்வாக்கு அதிகரித்துவிட்டது. ஜனாதிபதி தேர்தலில் திசாநாயக்க வெற்றி பெற்றால் சந்தேகமின்றி பாராளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தியே வெற்றி பெறும். சிலவேளை அவர் தோல்வி கண்டால் அவர்கள் பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானம் மற்றும் பொது கொள்கைகள் துறையைச் சேர்ந்த கலாநிதி எம்.எஸ். அனீஸ் கூறியிருக்கிறார். நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ நமது நாட்டில் புதியதொரு அரசியல் சக்தி விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. தேசிய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தேசிய மக்கள் சக்தி வளர்ந்துவிட்டது. இந்த சக்தியை தவிர்த்து எதிர்காலத்தில் இலங்கையின் அரசியலை நம்மில் எவரும் பேச முடியாது. 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சி தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய ஒரு எதிர்கால வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டது. இனவாதத்தினால் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட சிறுபான்மை சமூகங்களின் இளைய தலைமுறையினரும் இதனால் பெரிதும் கவரப்பட்டு வருகிறார்கள் என்றும் கலாநிதி அனீஸ் கூறியிருக்கிறார். இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன.
மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.